வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய விமானப்படை IAF-இன் போர் விமானங்கள் அதிகாலையில் ஏமன் தலைநகர் சானாவில் உள்ள ஹவுதி இலக்குகளை தாக்கின. ஏமனில் இருந்து ஹவுதி இயக்கம் இஸ்ரேலை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவியதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் அந்த தாக்குதல் நடந்தது. இஸ்ரேலிய தாக்குதல் நடந்த நேரம் மிக முக்கியமானது. அதன் முக்கியத்துவம் என்னவென்றால், ஏமனில் இருந்து ஹவுதி இயக்கம் இஸ்ரேலை நோக்கி மற்றொரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவி அந்த ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி வந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் ஏமனை நோக்கி இஸ்ரேலிய விமானப்படையின் 14 விமானங்கள் ஏமனை நோக்கி வானத்தில் பறந்து கொண்டு வந்தன. இஸ்ரேலிய விமானப்படையின் போர் விமானங்கள் ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகளை தாக்க மொத்தம் 60 குண்டுகளை வானிலிருந்து வீசின. 60 குண்டுகளால் இஸ்ரேலிய விமானப்படை தாக்கிய பல இலக்குகள் ஹவுதிகளால் இராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டன. இதில் ஈரானிய ஆயுதங்களை ஏமனுக்குள் கடத்துவதும் துறைமுகங்களும் அடங்கும் என்று IDF கூறியது. தாக்குதல்களின் போது சானாவில் உள்ள துறைமுகங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்பு அளிக்கப்பட்டதை IDF உறுதிப்படுத்தியது. ஏமனில் தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு தகவல் வழங்கியதாக இந்த விஷயத்திற்கு நெருக்கமான ஒரு வட்டாரம் தெரிவித்தது. ஏமனில் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் உள்ள 3 துறைமுகங்களையும் முடக்குவதே தாக்குதலின் நோக்கம் என்று முன்கூட்டியே அமெரிக்காவுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஈரான் தமது ஆதரவு ஆயுத இயக்கங்களுக்கு வெவ்வேறு முறைகளில் ஆயுதங்களை கொடுக்கிறது. ஹெஸ்போல்லாவுக்கு கொடுக்கப்படும் ஆயுதங்கள் ஈரானில் இருந்து விமானம் மற்றும் கப்பல் மூலமாக சென்று அதன் பின் தரைமார்க்கமாக லெபனானில் சென்று கொண்டிருக்கின்றன. ஹவுதிகளுக்கு கொடுக்கப்படும் ஆயுதங்கள் ஈரானில் இருந்து கப்பல் மூலமாகவே ஏமனுக்கு போகின்றன. ஈரானின் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகங்களில் உள்ள 3 துறைமுகங்களில் ஈரானிய கப்பல்கள் ஆயுதங்களை இறக்குகின்றன. சிரியாவில் அசாத் அரசு கவிழ்ந்த பின் ஹெஸ்போல்லாவுக்கு ஆயுதங்கள் அனுப்பப்படும் சிரியா பாதை முழுமையாக அடைபட்டு விட்டது. இப்போது ஏமனில் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் உள்ள 3 துறைமுகங்களும் முடக்கப்பட்டு விட்டன. சமீபத்தில் ஏமனை அமெரிக்காவும் தாக்கியுள்ளது. அமெரிக்க தாக்குதல்கள் ஏமனில் உள்ள ஹவுதிகளின் தரையடி ஆயுத களஞ்சியங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்டன. ஹவுதிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களை கருத்தில் கொண்டு நாங்கள் நமது பதிலடியை ஈரானிய ஆயுதங்கள் இறக்கப்படும் துறைமுகங்களை நடத்த முடிவு செய்தோம் என்று IDF மேற்கோள் காட்டியது. IDF-இன் கூற்றுப்படி ஹவுதிகளின் 200க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 170க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்களையும் இஸ்ரேல் மீது ஏவியுள்ளனர். பெரும்பாலானவை அமெரிக்கா அல்லது இஸ்ரேலால் வானில் வைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஆனால் 22 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் இஸ்ரேலிய எல்லைக்குள் ஊடுருவியுள்ளன. ஜூலை மாதம் ஏமனில் இருந்து வந்த ஹவுதி ஆளற்ற விமானத்தால் டெல்-அவிவ் நகரில் இஸ்ரேலியர் ஒருவர் கொல்லப்பட்டார். IDF அதிகாலையில் ஏமன் இலக்குகளை தாக்க முடிவு செய்தது. இஸ்ரேலில் இருந்து புறப்பட்ட 14 விமானங்கள் 1800 கிலோமீட்டர் பறந்து ஏமனுக்கு அருகே சென்று கொண்டிருந்த நேரத்தில் ஹவுதிகளின் பாலிஸ்டிக் ஏவுகணை இஸ்ரேலின் எல்லைக்கு அருகில் வந்தது. இஸ்ரேலிய விமானப்படை IAF-இன் போர் விமானங்கள் அதிகாலை 1 மணிக்கு இஸ்ரேலில் இருந்து புறப்பட்டதாக தெரிகிறது. ஹவுதிகளின் ஏவுகணை ஏவியதை இஸ்ரேலிய விமானிகள் கண்டுபிடித்து முன்கூட்டியே அறிந்தார்களா என்பது குறித்து IDF விவரம் வெளியிடப்படவில்லை. அதிகாலை 3:15 மணிக்கு இஸ்ரேலிய விமானப்படையின் தாக்குதலின் முதல் அலை ஏமன் கடலோர பகுதியை தாக்கியது. அதிகாலை 4:30 மணிக்கு இஸ்ரேலிய விமானப்படையின் தாக்குதலின் 2வது அலை ஹவுதி தலைநகர் சானாவை தாக்கியது. தாக்குதல் நடத்திவிட்டு 14 விமானங்களும் பத்திரமாக இஸ்ரேலிய தளங்களுக்கு திரும்பின. ஏமனில் 5 முக்கிய பகுதிகளில் 60 இலக்குகளை தாக்கியதாக IDF கூறியது. ஏமனின் பிரதான ஹொரைடா துறைமுகம், ராசிசா, பிற கடலோர பகுதிகள் மற்றும் அல் சலீப் போன்ற சிறிய துறைமுகங்களில் தாக்குதல்கள் நடந்தன. துறைமுகங்கள் தவிர்ந்த ஒவ்வொரு இலக்கு பகுதியும் ஹவுதிகளின் மின்சாரம் மற்றும் எண்ணெய் தொடர்பான இலக்குகளாக இருந்தன. குறிப்பாக தலைநகர் சானாவுக்கான மின்சாரம் மற்றும் எண்ணெய் விநியோக மையங்கள் தாக்கப்பட்டதில் தலைநகர் இருளில் மூழ்கியது. கூடுதலாக 8 சிறப்பு பெரிய கப்பல்களும் தாக்கப்பட்டன. அந்த கப்பல்களை அழிப்பது அந்த துறைமுகங்களை மூடுவதற்கு வழிவகுக்கும். ஏனெனில் இந்த கப்பல்கள் துறைமுகத்திற்கு செல்லும் குறுகலான கடல் பாதையில் மூழ்கி உள்ளன. அது வேறு கப்பல்கள் துறைமுகத்திற்கு செல்வதை தடுக்கும். அந்த குறுகலான கடல் பாதையில் கப்பல்கள் இனி துறைமுகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்களை துறைமுகத்திற்கு இழுத்து பாதையை திறக்க வேண்டும். மூழ்கடிக்கப்பட்ட தனித்துவமான கப்பல்களுக்கு மாற்றாக வேறு கப்பல்களை ஹவுதிகள் கண்டுபிடிக்க நீண்ட காலம் எடுக்கலாம் என்று IDF கூறியது. மேலும் தாக்கப்பட்ட அனைத்து பகுதிகளும் ஹவுதிகளுக்கு அவர்களின் போர் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களுக்கு நிதி திரட்டவும் உதவியாக IDF கூறியது.
உளவுத்துறை இயக்குநரகம் மற்றும் இஸ்ரேலிய கடற்படையின் வழிகாட்டுதலின் பேரில் ஹவுதி இலக்குகள் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக IDF தெரிவித்துள்ளது. அதிகாலை 2:30 மணிக்கு யெமனில் இருந்து மத்திய இஸ்ரேலை நோக்கி ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஹவுதிகள் ஏவிய சிறிது நேரத்திலேயே விமான தாக்குதல்கள் தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஹவுதி ஏவிய அந்த பாலிஸ்டிக் ஏவுகணையை இஸ்ரேலிய விமானப்படையின் IAF-இன் 14 விமானங்களில் ஒன்று வானில் வைத்து சுட்டு வீழ்த்தியது. ஹவுதி ஏவுகணையின் உடைந்த சில துண்டுகள் இஸ்ரேலின் ரமட் எஃபெல் மற்றும் மோடினியில் வீழ்ந்தன. இருப்பினும் அது அதிகாலை என்பதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இருப்பினும் ரமட் எஃபாலில் ஒரு பள்ளி கட்டடம் சிதைந்தது. ஏமனில் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் 9 பேர் கொல்லப்பட்டதாக ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள அல்மாசிரா தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. சலீஃப் துறைமுகத்தில் நடந்த தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டனர். மீதமுள்ளவர்கள் ராசிசா எண்ணெய் ஆலை மீதான 2 தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர். 2 இடங்களும் ஏமனின் மேற்கு மாகாணமான ஹொடைடாவில் அமைந்துள்ளன என்று அல்மாசிரா கூறியது. வேறு தாக்குதல்கள் தலைநகரான சானாவின் தெற்கிலும் வடக்கிலும் உள்ள 2 மத்திய மின் விநியோக மையங்களை குறிவைத்தன. இஸ்ரேலுக்கு தீங்கு விளைவிப்பவர் பெரும் விலையை கொடுக்க நேரிடும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு கூறினார். ஹவுதி இலக்குகள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் நடந்த பின் அவர் உரையாற்றினார். இஸ்ரேலின் சிவிலியல் இலக்குகள் மீது ஹவுதிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக நாங்கள் இதை செய்தோம். ஹவுதிகள் நேற்றிரவு இஸ்ரேலின் ரமத்கானில் உள்ள ஒரு பள்ளியை தாக்கியதாக அவர் குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து உரையாற்றிய போது ஹவுதிகள் எங்களை மட்டும் தாக்கவில்லை, அவர்கள் உலகம் முழுவதையும் தாக்குகிறார்கள். ஹவுதிகள் சர்வதேச கப்பல் மற்றும் வர்த்தக பாதைகளை தாக்குகிறார்கள். எனவே இஸ்ரேல் ஹவுதிகளுக்கு எதிராக செயற்படும் போது அது முழு சர்வதேச சமூகத்தின் சார்பாக செயற்படுகிறது. பலரை போலவே அமெரிக்கர்களும் இந்த அம்சத்தை புரிந்து கொள்கிறார்கள். சிரியாவில் ஹமாஸ், ஹெஸ்போல்லா, அசாத் ஆட்சிக்கு பின்னர் ஈரானின் தீமை இனச்சில் எஞ்சியிருக்கும் கடைசி கிளை ஹவுதிகள் என்று நேதன்யாகு கூறினார். இஸ்ரேலுக்கு தீங்கு விளைவிப்பவர் அதற்கு பெரும் விலை கொடுக்கிறார் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், மேலும் கற்றுக்கொள்வார்கள். பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இஸ்ரேல் பொதுமக்களுக்கு ஏற்படும் அனைத்து அச்சுறுத்தல்களுக்கும் எதிராக செயற்படுவதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் தெரிவித்தார். ஹவுதி தீவிரவாத அமைப்பின் தலைவர்களை நான் எச்சரிக்கின்றேன். இஸ்ரேலின் நீண்ட கரம் உங்களையும் அடையும் என்பதை நீங்கள் அனுபவ ரீதியாக பார்க்கிறீர்கள். இஸ்ரேல் தேசத்திற்கு எதிராக கையை உயர்த்துபவர்களின் கை துண்டிக்கப்படும். நமக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் 7 மடங்கு அடிக்கப்படுவார்கள். நாங்கள் பலத்துடன் தாக்குவோம். இஸ்ரேலிய அரசுக்கு எதிரான தாக்குதல்கள் அல்லது அச்சுறுத்தல்களை அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் மேலும் கூறினார்.